வணக்கம். கான்பிடென்ட் குழுமத்தின் தலைவர் சி.ஜே. ராய் பெங்களூருவில் உள்ள அவரது அலுவலகத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி 30 அன்று பெங்களூருவில் உள்ள அவரது அலுவலகத்தில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் வர்த்தக உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரியல் எஸ்டேட் மற்றும் விருந்தோம்பல் துறையில் முக்கிய புள்ளியாக திகழ்ந்த ராய், சமீபத்தில் வருமான வரித்துறையின் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாகியிருந்தார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட சி.ஜே. ராய் கான்பிடென்ட் குரூப் மூலம் தென்னிந்தியாவில் பல பிரம்மாண்டமான கட்டுமான திட்டங்களை முன்னெடுத்தவர். இருப்பினும் கடந்த சில மாதங்களாக அவரது நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் தொடர் சோதனைகளை நடத்தி வந்தனர். இது அவருக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சோதனைகளை எதிர்த்து சி.ஜே. ராய் சட்ட ரீதியான சவாலை முன்னெடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தனது தரப்பு நியாயத்தை நிரூபிக்க போராடி வந்தார். வருமான வரித்துறையின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் நீதிமன்றத்தில் விரிவான சட்ட மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்து வந்தார். தொடர் விசாரணைகள் மற்றும் சோதனைகள் காரணமாக அவர் கடும் மன உளைச்சலில் இருந்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனவரி 30ஆம் தேதி என்ன நடந்தது? அன்றைய தினம் அவர் தனது அலுவலகத்திற்கு வழக்கம் போல சென்றார். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அவர் வெளியே வரவில்லை. சந்தேகமடைந்த ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் அசைவற்ற நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த பெங்களூரு போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தற்கொலையா அல்லது இயற்கையான மரணமா என விசாரணை நடக்கிறது. சி.ஜே. ராயின் திடீர் மறைவு ரியல் எஸ்டேட் துறையினரிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவரது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தொழில்முறை போட்டியாளர்களும் நண்பர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரின் பயணம் இப்படி முடிந்தது துரதிர்ஷ்டவசமானது. அவர் முன்னெடுத்த சட்ட போராட்டம் என்னவாகும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அவரது நிறுவனத்தின் எதிர்காலம் குறித்தும் விவாதங்கள் எழுந்துள்ளன. வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் அதற்கு ராய் அளித்த பதில்கள் குறித்தும் இப்போது புதிய தகவல்கள் வெளியாகலாம். கான்பிடென்ட் குழுமத்தின் முதலீட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் இந்த சம்பவம் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இயல்பே. பெங்களூருவில் உள்ள முக்கிய வர்த்தக பகுதிகளில் ஒன்றில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். ஒரு புறம் சட்ட போராட்டம், மறுபுறம் தொழில் நெருக்கடி என அவர் கடும் அழுத்தத்தில் இருந்திருக்கலாம் என காவல்துறையின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரது ஆன்மா சாந்தியடைய பலரும் பிரார்த்தித்து வருகின்றனர். அவரது குடும்பத்தினருக்கு இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவர் விட்டுச் சென்ற பணிகள் மற்றும் கனவுகள் இனி யார் மூலம் தொடரும் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். காவல்துறை விசாரணை அறிக்கை வந்த பிறகே மரணத்திற்கான உண்மையான காரணம் தெரியவரும். அதுவரை வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறோம். செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.